கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம காலை தியானத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இந்த நாளுக்கு முன்பதாக தகப்பனை இப்படி சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து தகப்பனை ஜெயிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தகப்பனை கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தை கூட ஆண்டவரே நீர் அடியனை மறிச்சு தகப்பனை நீர் பேசும்படியாக இந்த தேவனை கர்த்தாவே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளில் கூட நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நம்ம வந்துட்டு தியானிப்போம். அதற்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து நம்ம சில சிறப்பு அம்சங்களையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசாயா 40ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வந்துட்டு ஒரு சிறிய வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஒரு சிறிய வேதாகமம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல மொத்தம் 66 அதிகாரங்கள் வந்துட்டு இருக்கிறது. முழு வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 66 புத்தகங்கள் வந்துட்டு இருக்கிறது. வேதாகமத்துல 66 புத்தகங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வந்துட்டு 66 அதிகாரங்கள் இருக்கிறதுனால ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வந்து சிறிய வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, வந்துட்டு வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 2 பிரிவுகள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 39 புத்தகங்கள் வந்துட்டு இருக்கிறது. மொத்தம் 39 புத்தகங்கள் வந்துட்டு இருக்கிறது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1-39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாடு போல எப்படி இருக்கும்னா அதே போலதான் இருக்கும். பழைய ஏற்பாடு போலதான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, பாவத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 27 புத்தகங்கள் வந்துட்டு இருக்கிறது. சோ இங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த 1-39 தாண்டி 40ஆம் அதிகாரத்துல இருந்து 66 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 27 அதிகாரம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். எப்படி புதிய ஏற்பாடுல வந்துட்டு தேவனுடைய கிருபை பத்தி 27 புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் 40ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 66 அதிகாரங்கள் வந்துட்டு அதுக்குள்ள தேவனுடைய கிருபை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். 1-39 அதிகாரங்கள் எப்படி இருக்கும்னா பாவத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க சுவிசேஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு யோவான் ஸ்நானகன் வந்துட்டு அவர் வர்றாரு, வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தருக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு அவரு வழியை ஆயத்தம் பண்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் வர்றாரு. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த 40ஆம் அதிகாரத்துல இருந்து புதிய ஏற்பாடு குறித்த அந்த காரியங்கள் வருது அப்படின்னு நான் சொன்னேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3, 4, 5 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. 3, 4, 5 ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 நம்ம வந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செய்வீர்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது வந்துட்டு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்பதாக நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை குறித்து தான் நம்ம வந்துட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம 40ஆம் அதிகாரத்துல பாருங்க, துவக்கத்திலேயே யோவான் ஸ்நானகர் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர் குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கூட இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து குறித்தும் இன்னும் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வந்துட்டு புதிய வானம் புதிய பூமி, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் வந்துட்டு 1000 வருட அரசாட்சி காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் தீர்க்கதரிசனமாக வந்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்ச்ல வந்துட்டு இந்த புதிய வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாக்குத்தத்த அட்டையை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. வாக்குத்தத்த அட்டையை வந்து கொடுப்பாங்க. அதுல வேதாகமத்துல இருந்து பல வந்துட்டு அதிகாரத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள் வந்துட்டு கொடுக்கப்படும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயால இருந்து வந்துட்டு என்ன பண்ணணும்னா வாக்குத்தத்த வசனங்கள் வந்துட்டு வாக்குத்தத்த அட்டையில எழுதப்பட்டு வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அநேக வாக்குத்தத்த வசனங்களும் இருக்கிறது என்பதை நம்ம வந்துட்டு நம்ம எல்லாரும் அறிந்திருக்க ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்பொழுது நம்ம வந்துட்டு ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து தியானிக்கலாம். இங்க முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் இது வந்துட்டு ஒரு ஆறுதலின் வந்துட்டு அதிகாரம் என்பதாக சொல்லுகிறார்கள். சோ முதலாம் வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு யாருக்கு சொல்றா அப்படின்னா
நம்ம தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து வந்து என்ன பண்றாருன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். எப்ப சொல்றார், அதாவது வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஜனங்கள் வந்துட்டு ஒரு வேதனையில இருக்கிறாங்க, ஒரு நெருக்கத்துல இருக்கிறாங்க, அதனால ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னா அது வந்துட்டு தன்னுடைய ஜனம், அதாவது ஆண்டவர் வந்துட்டு என்னுடைய ஜனங்களை வந்துட்டு ஆறுதல் படுத்துங்க. ஏன் ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஜனம் வந்துட்டு அக்கிரமம் செஞ்சுச்சு, அதனால நான் வந்துட்டு அவங்க தண்டனை கொடுத்தேன், அது முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஜனம் பாவங்கள் செஞ்சுச்சு, அதனால என் கையில வந்துட்டு ரெட்டிப்பா நான் என்ன பண்ணேன்னா தண்டனை வந்துட்டு அதை கொடுத்து முடிச்சிட்டேன். அதனால என் ஜனங்களை என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றேன். இது நான் சொல்லும் போதே வந்துட்டு இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெஸ் வந்துட்டு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்க பாவம் செஞ்சாங்க, அதனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்துட்டு ஆறுதல் படுத்துறாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாவங்கள் செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு இந்த யூத தேசத்துல இருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டாங்க. அவங்க சிறையாக கொண்டு போகப்பட்டு 70 ஆண்டுகள் கழித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டு என்ன பண்றாருன்னா, நான் பாவம் செஞ்சாங்க, அதனால நான் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 70 ஆண்டுகள் அவங்க வந்துட்டு சிறையாக பாபிலோன் தேசத்துல இருந்து முடிச்சுட்டாங்க. இப்போ என் ஜனங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சொல்றாரு. ஏன் ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாருன்னா, அந்த ஜனங்களுடைய நிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு யூத தேசத்துல விட்டுட்டு இப்ப வந்துட்டு அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொந்த வீட்டுலன்னா நம்ம சுதந்திரமா வந்துட்டு இருக்கலாம், என்ன வேணா நம்ம செய்யலாம். ஆனா வாடகை வீட்டுல வந்துட்டு நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்ம வந்துட்டு ஓனர் வந்துட்டு சில விதிமுறைகளை வச்சிருப்பாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் வாடகை வீட்டுல இருக்கவங்க. ஆனா சொந்த வீட்டுல சுதந்திரமா நம்ம வந்துட்டு இருக்கலாம், என்ன வேணா நம்ம செய்யலாம். சோ இப்ப வந்துட்டு அவங்க அந்நிய தேசத்துல இருக்காங்க, பாபிலோன் தேசத்துல இருக்காங்க. அவங்க எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. ஒரு சொந்த தேசத்துல இருக்கிற மாதிரி அவங்க இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்துட்டு இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்க, இந்த எபிரேயர்கள் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துல இருந்து வந்தது வந்துட்டு இவங்க ராஜ மரியாதையோட வந்துட்டு வந்ததாக வந்துட்டு அவங்களுடைய மனசுல இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு சிறையாக வந்தவங்க தானே, இவங்க வந்துட்டு ஒரு சிறை கைதியா வந்தவங்க தானே, கையில விலங்கு மாட்டிக்கிட்டு நடைப்பயணமா வந்தவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசுல இருக்கு. அந்த ஜனங்கள், அந்த தேசத்தினுடைய பாபிலோன் தேசத்துடைய ஜனங்கள் மத்தியில வந்துட்டு அது அவங்களுடைய மனசுல வந்துட்டு அது இருக்கு. சோ அது அவங்க மனசுலோட இருந்தா அது போதாது, இவங்களுடைய மனசுலயும் வந்துட்டு நம்ம சிறை கைதியா வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோட நெருக்கத்தோடு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறத அந்த சூழ்நிலையை பார்த்துதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, என் ஜனங்களை ஆற்றுங்க தேய்ச்சுங்க, என்னுடைய தண்டனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வந்துட்டு யார் மூலமா இது சொல்லியிருக்காருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்துட்டு இப்போ அங்க வந்துட்டு அவங்க பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு சொன்னதாக அப்படிலாம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நேரத்துல அங்க இல்ல. அவரு வந்துட்டு ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு முன்னால அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அங்க பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டு சிறை 70 ஆண்டுகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அவர் இல்ல, அவர் வந்துட்டு ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு முன்னாலே அவரு தீர்க்கதரிசனமா சொல்லி முடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. சோ ஆனா அப்பவே வந்துட்டு என்ன பண்ற ஆண்டவர் வந்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி என் ஜனங்க வந்து பாபிலோன் தேசத்துக்கு வந்து சரியாக கொண்டு போகப்படுவாங்க. அங்க 70 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை அவங்களுக்கு தேவைப்படும்பா, நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஆண்டு எழுதி வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இது இவர்கள் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்க யார் மூலமா வந்துட்டு அவங்க வந்துட்டு விடுதலை ஆவாங்க, அவங்க வந்துட்டு யார் மூலமா வந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்றதுலாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல கோரேஸ் ராஜாவை குறித்து, பெர்சியாவினுடைய ராஜா கோரேஸ் ராஜாவை குறித்து எல்லாம் வந்துட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறோம். சோ கோரேஸ்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல அவர் யாருன்னே தெரியாது, அவர் பிறக்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு ஒரு பிறக்கிறாரு செய்யறாரு. ஆனா அப்பவே பேர்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா முன்னேறிச்சுட்டு இருக்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர். கோரேஸ் என்ற ராஜா வந்துட்டு அவர் எழும்புவாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜனங்களை வந்துட்டு அவரு என்ன பண்ணுவாருன்னா அவர் விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது நம்ம தொடர்ந்து அதை நம்ம தியானிக்கலாம். இப்போ நம்ம 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஜனங்களை ஆறுதல் படுத்துறாரு. 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ
உதிரும், ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாம்சம் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் எல்லாம் வந்துட்டு ஒரு புல்ல போல, அவங்களுடைய அந்த மாம்சத்தினுடைய அந்த மேன்மை, இந்த மனிதர்கள் நம்ம இருக்கிறோம், அவங்களுடைய மேன்மை எல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு பூவை போலதான் இருக்கும், புல்ல போல பூவை போலதான் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவி அது மேல ஊதுச்சு அப்படின்னா புல் வந்துட்டு இல்லாம போயிடும், உலர்ந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். பூ வந்துட்டு அழகான பூ பூத்து அழகா இருக்கு, அது மேல ஆண்டு வந்துட்டு ஊதுனார் அப்படின்னா அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா வரக்கூடிய வந்துட்டு அந்நிய ஜனங்களை, சத்துருக்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஜனமாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு புல்ல போல பூவை போல உதிர்ந்து போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ அது யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா வந்துட்டு 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போயிடும், மனுஷங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க, நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று அப்படி உரைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனமே என்றென்றைக்கும் நிற்கும். இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்னுடைய வசனம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க 70 ஆண்டு வந்துட்டு அவங்க சிறை தண்டனை அவங்க முடிச்சுட்டாங்க, அந்த சிறைக்கு அது தண்டனை முடிஞ்சு இப்போ அவங்க விடுதலையா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாபிலோன் தேசத்துல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து அவங்க போகணும், யூத தேசத்துக்கு வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் போகணும். இதுக்கு தடையா சத்ருவா யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கதான் வந்துட்டு அந்த மாம்சம் தான், அந்த ஜனங்கள் தான் வந்துட்டு ஒரு புல்ல போல பூவை போல அவங்க வந்துட்டு உதிர்ந்து போயிருவாங்க, ஒண்ணுமே இல்லாம நான் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரு சொல்றாரு. சோ தன்னுடைய ஜனங்களுக்கு வந்துட்டு அவரு ஆறுதல் படுத்துறாரு, அவங்க சப்போர்ட்டா வந்து என்ன பண்றாருன்னு இந்த இடத்துல பேசக்கூடிய காரியங்களை நம்ம வந்து பாக்குறோம். சோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வசனத்துல சீயோன் என்னும் சுவிசேஷகையே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்னும் சுவிசேஷகையே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு எருசலேம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மலையின் மேல வந்துட்டு ஒரு பர்வதத்தின் மேல வந்துட்டு இருக்கக்கூடிய நகரம் தான், அது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான். சோ வந்துட்டு அதனால ஆண்டு என்ன பண்றாருன்னா நீ ஏறு என்பதாக, நீ உயர்ந்த பர்வதத்துல என்ன பண்ணு, நீ ஏற போற, நீ வந்துட்டு இந்த தேசம் பாபிலோன் தேசம் இது வந்துட்டு நிரந்தரம் நினைக்காத, நீ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போற, நீ வந்துட்டு யூத தேசத்துக்கு போற, நீ ஏறணும், நீ பர்வதத்துல நீ என்ன பண்ணணும், அங்க போய் ஏறி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டர்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை போல தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், தமது புயத்தினால் அவர்களை சேர்ப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு இந்த சிறையினால வந்துட்டு அவங்க செதறி போய் கிடக்குறாங்க, செதறி போய் கிடக்கக்கூடிய இந்த ஆடுகள் போல இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு மெய்ப்பனாக ஆண்டவரே வந்து என்ன பண்றாருன்னா நான் வந்து மெய்ப்பனா வந்து உங்களை சேர்க்க போறேன், சேர்த்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு என்னுடைய தேசத்துக்கு, உங்களுடைய தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய காரியமாக வந்துட்டு இருக்கிறதை நம்ம வந்து பாக்குறோம். சோ இது வந்துட்டு ஆண்டர் சொல்லிட்டாரு, அது எப்படி நடத்தினாரு அப்படின்றது குறித்து நம்ம வந்து நம்ம பார்க்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ரா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா நெகேமியா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேலுடைய தலைமையிலையும் எஸ்ரானுடைய தலைமையிலையும் நெகேமியானுடைய தலைமையிலையும் வந்துட்டு இதெல்லாம் நடக்குது. சோ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா செருபாபேல் வந்துட்டு அங்க பாபிலோன் தேசத்துல சரியாக கொண்டு போகப்பட்டவங்க வந்துட்டு அவங்களை வந்து என்ன பண்றாருன்னா செருபாபேல் கூட்டு போறாரு, அவங்களுடைய தலைமையில வந்துட்டு சிலர் வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ரா வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவர் கூட்டு போறாரு, அதுக்கப்புறம் நெகேமியா வராரு. சோ அதைதான் நம்ம வந்து இங்க வாசிக்க போறோம். நம்ம வந்து வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரத்துல யார் மூலமா வந்துட்டு இந்த விடுதலை வந்துட்டு அந்த ஜனங்களுக்கு வருது, எத்தனை பேர் போறாங்க, என்ன இதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வந்து வாசிப்போம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்பதாக ஒரு அந்நிய ராஜா கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா அவரு என்கரேஜ் பண்றாரு ஜனங்களை. அவங்கதான் தேவன், நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எழுப்பி போய் என்ன பண்ணணும், தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறாரு.
வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜனங்க வந்துட்டு பாருங்க, அவங்க போய் என்னடா பண்றது, இனிமே நமக்கு வந்துட்டு மோசே போல இனிமே யார் எந்த ஒரு தலைவன் போல நம்மளுக்கு யாராவது கூட்டு போவாங்களா, தலைமை தாங்கி யாராவது செய்வாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரே செயல்படுறாரு. கோரேஸ் ராஜாவை கொண்டு அவங்களை என்கரேஜ் பண்றாரு. கட்டளை வேற கொடுக்குறாரு, நீங்க போய் ஆலயத்தை கட்டணும், செய்யணும், எனக்கு ஆண்டு வந்துட்டு இந்த கட்டளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாருன்னா புறப்பட செய்யறாரு. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை 5ஆம் வசனம், அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சோ எஸ்ரா 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராய் இருந்தார்கள். 42,360 பேராக இருந்தார்கள். 65ஆம் வசனத்துல அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க கிளம்பி போறாங்க. போகும்போது இந்த 2 வசனத்துல வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா ஏறக்குறைய 50,000 பேர் 50,000த்துக்கும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள் வந்துட்டு கிளம்பி அவங்க என்ன பண்றாங்கன்னா பாபிலோன் தேசத்துல இருந்து சந்தோஷமா கொண்டாட்டத்தோடு வந்து என்ன பண்றாங்கன்னா செருபாபேல் தலைவர்கள்ல அவங்க கிளம்பி இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்க கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசனம் அப்படின்னா அவங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பலிபீடத்தை கட்டினாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பின்பகுதி நம்ம வாசனம் அப்படின்னா, அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். சோ இவங்க வந்துட்டு அந்தி சந்தி இந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டருக்கு சர்வாங்க தகன பலிகளை அந்த பலிபீடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சு ஆண்டுக்கு வந்துட்டு அவங்க பலிகளை செலுத்தக்கூடிய காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தகன பலி அவங்க பலிபீடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 6ஆம் அதிகாரத்துல 15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 16ஆம் வசனத்துல அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். சோ வந்துட்டு இவங்க சிறையாக இருந்தாங்க. அங்க இருந்து கோரேஸ் ராஜா கட்டளையின்படி செருபாபேல் தலைமையிலும் எஸ்ராவினுடைய தலைமையிலும் அவங்க எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பலிபீடம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஆலயம் கட்டி முடிச்சுட்டு அவங்க அந்த ஆலய பிரதிஷ்டையை எப்படி கொண்டாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சந்தோஷமா கொண்டாடினாங்க. இங்க பாருங்க, குழப்பத்துல இருந்தாங்க, கவலையோட இருந்தாங்க, நெருக்கத்துல இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தோட இருந்தாங்க. என்னுடைய தேசம் அது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்துல இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்த ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மெய்ப்பனை போல இறங்கி வந்து அந்த ஜனங்களை எப்படி எல்லாம் வழிநடத்துறாரு பாருங்க. ஆலயத்தை சொந்த தேசத்தை கொடுத்துட்டாரு, ஆலயத்தை கொடுத்துட்டாரு, பலிபீடத்தை கொடுத்தாரு. சந்தோஷமா வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இன்னும் நெகேமியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் நெகேமியா வராரு. அதுக்கப்புறம் அவர் வராரு 6ஆம் அதிகாரத்துல. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்தது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கம் வந்துட்டு இப்போ ஆலயம் கட்டப்பட்டு முடித்தது, முடிஞ்சு பலிபீடம் கட்டி அது முடிக்கப்பட்டது. இன்னும் அலங்கம் பாத்தீங்கன்னா அப்படி இடிப்பட்டு கிடந்தது. ஆனா நெகேமியா வந்தாரு, அதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு 52 நாளுக்குள்ள. அதையும் கட்டி முடிச்சு முழுசுமா வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த கிரியை தேவனாலதான் கைகூடி வந்தது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்க வசனம் சொல்லுகிறது. சோ பாருங்க, அவங்க நாங்க தான் இதை செஞ்சோம் சொல்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. இது எல்லாமே நடத்தினது எல்லாமே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு வசனம் சொல்லுகிறது. சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கம், வருத்தம், கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நமக்கும் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சோ நமக்கும் மீண்டுமாக இழந்த சந்தோஷத்தை, நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை எல்லாம் நம்ம கண்டிருப்போம் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு மீண்டுமாக நம்ம வந்துட்டு வருத்தம் கஷ்டங்கள் அடையும் போது இழந்த சந்தோஷத்தை மீண்டுமாக என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நமக்கு தராரு. அது ஆண்டவர் தான் தராரு. சோ அதை நம்ம வந்துட்டு உணரும்படியாக ஒரு ஜெபத்தின் மூலமாக நம்ம வந்துட்டு செயல்படும் போது அதை நம்ம வந்துட்டு உணர்வோம். சோ அது மாத்திரம் இல்ல, இழந்த சந்தோஷத்தை தருவாரு. அது தேவனுடைய கிரியாக கைகூடி வந்தது என்று நம்ம வந்துட்டு உணரத்தக்கதாக ஆண்டவர் வந்து செயல்படுவார். சோ நம்ம தொடர்ந்து நம்ம வந்துட்டு நம்ம மிஷினரிக்குரிய காரியங்கள் இன்னும் இந்த அதிகாரத்துல சில காரியங்களை வந்து தியானிக்கணும். இருந்தாலும் நம்ம மிஷினரி குறித்து நம்ம வந்து தியானிப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்கக்கூடிய மிஷினரியுடைய பேர் என்ன அப்படின்னா ஜோஹான் பீட்டர் ராட்லர் அப்படின்ற மிஷினரி குறித்து நம்ம தியானிப்போம். ஜோஹான் பீட்டர் ராட்லர். ஸோ இவர் வந்துட்டு பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ஜூன் மாசம் 1749 பிரான்ஸ் நாட்டுல ஸ்ட்ராஸ்போர்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இவரு பிறக்கிறாரு. ஜோஹான் பீட்டர் ராட்லர் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டுல வந்துட்டு அவர் பிறக்கிறாரு. பிறந்து அவர் வந்துட்டு அவரு நன்றாக படிக்கிறார். நல்ல படிப்பு தரம் உள்ளவர், நல்லா படிக்கிறாரு. படிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லூரி படிப்புல நீங்க பாத்தீங்கன்னா அவரு என்ன படிப்பு படிக்கிறாருன்னா பாட்னி, இந்த மாதிரி தாவரவியல் குறித்து அவர் படிக்கிறாரு. அதை படிச்சு நல்லா வந்துட்டு இன்னும் ஒரு PhD எல்லாம் வந்துட்டு அவர் டாக்டரேட் பட்டெல்லாம் அவர் முடிச்சிடறாரு. ஒரு சிறந்த தாவரவியல் வல்லுநராக அவர் காணப்படுறாரு. இப்படி படிப்பெல்லாம் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்டுக்காக நான் வந்துட்டு என்ன பண்றேன், நான் வந்துட்டு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா 1776 அவர் என்ன பண்றாருன்னா ஊழியத்துக்கு வர்றாரு. ஸோ டேனிஷ் ஹால் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன்ல வந்து அவர் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்து என்ன பண்றாருன்னா நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்துட்டு அவர் வர்றாரு. வந்து தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா டிரான்கியூபார் அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடி அப்படின்ற பகுதியில நீங்க அங்க வந்து என்ன பண்றாருன்னா அவரு ஊழியத்தை செய்யறாரு. டேனிஷ் ஹால் மிஷன். ஸோ அந்த இயக்கத்துல சேர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த மிஷன்ல சேர்ந்து அவர் வந்து தரங்கம்பாடியில வந்துட்டு ஊழியம் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வேப்பரி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன்ல சேர்ந்து ஒரு வட சென்னையில வந்துட்டு அவர் ஊழியம் செய்யறாரு. அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படிச்சிருக்கிறாரு இல்லையா, அவர் வந்துட்டு தாவரவியலை குறித்து அவர் படிச்சிருக்கிறாரு. சோ இப்படி வந்துட்டு இவருடைய விஞ்ஞான அறிவு அது வந்துட்டு இந்த இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் உள்ள தாவரங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய படிப்பு அந்த படிப்பு வந்துட்டு விஞ்ஞான வந்துட்டு அறிவு கொண்ட இவர் வந்துட்டு இந்தியாவில் உள்ள தாவரங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக அவரு பயன்படுத்தப்பட்டது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவரு என்னதான் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டுல அவர் பிறந்திருந்தாலும் கூட அவர் வந்துட்டு இங்க இந்தியா தேசத்துல தென்னிந்தியாவுல தமிழ்நாட்டுல வந்துட்டு அவர் வர ஊழியத்துக்குன்னு வந்ததுனால தமிழை வந்து நல்லா படிக்க கத்துக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அதுல ஒரு வல்லுநராக அவர் காணப்படுறாரு, தமிழ் வல்லுநராக காணப்படுறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரிகளை வந்துட்டு அவர் வந்துட்டு உருவாக்குறாரு. தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்துட்டு அவரு உருவாக்குறாரு. அது 4 பாகங்கள் கொண்டு அதுல நிறைய வந்துட்டு அவர் வந்துட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்துட்டு அட்வர்பு, வெர்பு, அட்ஜெக்டிவ், நவுனு, ஸோ அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரிவுகள்ல வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரு அந்த தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்துட்டு அவரு உருவாக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, அவரு வேதாகமத்தை அந்த புதிய ஏற்பாடு ஸோ அது என்ன பண்றாருன்னா அவரு திருத்தம் செய்கிறார். ஸோ வந்துட்டு அவரு அதை திருத்தம் செய்கிறார், வேதாகமத்தை திருத்தம் செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஊழியம் சொல்லும் போது அவரு கைப்பிரதிகளை அநேகருக்கு வந்துட்டு அவரு விநியோகிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சபைகள் எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அவர் சபைகளில் சென்று அவர் வந்துட்டு அவர் போதிக்கிறார், சபைகளை நடத்தினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் போதகர்களை அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு பயிற்சியை அளித்து அவர்களையும் வந்து வழிநடத்தினதாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோஹான் பீட்டர் ராட்லரை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஸோ அவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய படிப்பையும் அவருடைய தாளந்துகளையும் ஆண்டுக்காக வந்துட்டு ஒப்பு கொடுத்து அவரு வந்துட்டு அவர் சாவர வரையும் என்ன பண்றாருன்னா அவர் ஆண்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியத்தையும் அவர் வந்துட்டு அவர் செஞ்சாரு. அவருடைய படிப்பையும் வந்துட்டு அவர் பயன்படுத்தினார் ஊழியத்துக்கு. அவருடைய தாழ்ந்துகளையும் ஆண்டுக்காக என்ன பண்ணாருன்னா அவர் பயன்படுத்தினார். நன்கு நல்ல படிப்பறிவு உள்ளவர். ஸோ அவர் பிரான்ஸ்ல பிறந்திருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா தமிழ் கற்றுக்கிட்டு அவர் தமிழ் இந்த வேதாகமத்தை அவர் திருத்தம் செஞ்சிருக்கிறாரு. தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்துட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் உருவாக்கி அதை வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. ஸோ இப்படி எல்லாம் நிறைய சிறந்த ஒரு காரியங்கள் சபையிலையும் வந்துட்டு அவருடைய ஊழியங்கள் வந்துட்டு அவர் போதிச்சிருக்கிறாரு, சபைகளை நடத்திருக்கிறாரு, அநேக போதகர்களை உருவாக்கி இருக்கிறார், அவர்களும் வழி நடத்திருக்கிறார். இதை நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மளுடைய படிப்பும் சரி நம்மளுடைய தாளந்துகளையும் ஆண்டுக்காக நம்ம பயன்படுத்தும் போது அது வந்துட்டு அது மேன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வந்து வாசித்து முடிச்சிடலாம். என்ன வசனம் அப்படின்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வசனம் 31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்பதாக சொல்லும் போது வந்துட்டு காத்திருப்பு அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு
காத்திருப்புன்னு சொல்லி சொல்லும்போது அதுல என்ன பொருள் அடங்கியிருக்கும் அப்படின்னா, ஆஹ் நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம வந்துட்டு இருப்போம், நம்பிக்கையோட இருப்போம். அது மாத்திரம் இல்ல, பொறுமையோட வந்துட்டு இருப்போம். காத்திருப்புன்னு சொல்லி சொல்லும்போது ஜெபத்தோடு ஒரு விசுவாசத்தோடு பொறுமையோட நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்துல கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல ஆஹ் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்பதாக, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம காத்திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெபத்துல நம்ம நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பலனா இருக்கும். பொறுமையோடு நம்ம காத்திருந்தோம்னா நம்பிக்கைன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 30:15 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அப்படி நம்ம வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணி நம்ம காத்திருக்கணும், வந்து பொறுமையோட காத்திருக்கணும். அது நமக்கு பலனா தான் இருக்கும். நம்பிக்கைன்றது வந்து நமக்கு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம வந்துட்டு படிச்சோம். ஏசாயா 30:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையா காத்திருந்த 75 வயசுல வந்துட்டு அவரு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்லி. சோ ஆனா வந்துட்டு 100 வயசுல தான் என்ன பண்றாருன்னா ஈசாக்கு வந்து கொடுத்தாரு. ஆனா அது வரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காத்திருந்தாரு. எப்படி காத்திருந்தாரு? ஆண்டவர் தருவாரு அப்படின்ற விசுவாசம் இருந்தது. சோ நம்ம அதனால வந்துட்டு பொறுமையோட அவர் என்ன பண்றாரு, அது ஒரு பலனா இருந்துட்டு அவர் பொறுப்போட காத்திருந்து அந்த காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஈசாக்கை வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் பெற்றுக்கொள்றாரு. சோ அது மாத்திரம் இல்ல, இன்னும் காத்திருப்புன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புது பலன் அடைஞ்சு. சோ நம்ம சீஷர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேல் வீட்டு அறையில போய் அவர் ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பலன் அடைஞ்சது. அந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட இருக்கும்போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு சீஷர்கள்லாம் இயேசுப்பாவோட இல்ல, அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வந்துட்டு அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவங்க சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க சீஷர்கள்லாம் ஒரு அறையில வந்துட்டு தாழ்பால் போட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில காணப்பட்டு உங்களுக்கு சமாதானம் சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க, பயத்தோடு நடுக்கத்தோட வந்துட்டு அந்த சீஷர்கள் வந்துட்டு காணப்பட்டுனா மேல் வீட்டர்களை போய் நீங்க வந்துட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுப்பா வந்துட்டு பரமேறுவதற்கு முன்பாக அதை சொல்லிட்டு போனார். சோ அதே போல கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா மேல் வீட்டர்ல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏறக்குறைய 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணதுனால அந்த பெந்தெகோஸ்து நாள்ல அவங்க பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவங்க டோட்டலா அவங்க மாறிட்டாங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணதுனால இங்க புது பலன் அடைந்து என்பதாக வசனம் சொல்லுகிறது. எப்படி இங்க அதுக்கப்புறம் நீங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? எப்படி ஒரு கழுகு வந்துட்டு வயசானதுக்கு அப்புறம் அதனுடைய இறகு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பாரமாயிரும். அதுக்கப்புறம் அது ரொம்ப சோம்பலாயிரும். அதுக்கு இருக்க ஒரே ஒரு 2 வழிதான். என்ன அப்படின்னா, ஒண்ணு அப்படியே சோர்ந்து போய் செத்து போயிருது. இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னா ஒரு உயரமான ஒரு கண்மலையில போய் உட்கார்ந்து அது என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். அதாவது அதனுடைய இறகை என்ன பண்ணணும்னா உதிர்க்கணும். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய அழகு அதெல்லாம் என்ன பண்ணணும்னா உடைக்கணும். சோ உடைச்சுக்கிட்டு இறகெல்லாம் உதிர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அது பொறுமையோடு அது காத்திருக்கும் போது அந்த இறகெல்லாம் புதுசா முளைச்சு வரும். அழகெல்லாம் புதுசா முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது பறக்கும் பாருங்க. அது பறந்து அப்படியே இழும்பு மேல. சோ வந்துட்டு புது பலன் அதுக்கு வந்துட்டு வந்தது மாதிரி வந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு அப்படின்னா அது கழுகு வந்துட்டு அது உயர பறக்கும். சோ இந்த கழுகு நீங்க பாத்தீங்கன்னா மேகத்துக்கு மேல பறக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? சோ கிங் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்படி நம்மளும் வந்துட்டு நம்ம காத்திருந்து விசுவாசத்தோடு பொறுமையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் இப்படிதான் நம்ம பலன் அடைஞ்சு நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம வந்துட்டு எழும்புவோம். நம்ம ஓடினாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அது மாத்திரமில்ல, நீங்க 29ஆம் வசனத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோ இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். சோ வாலிபர்கள் இளைஞர்கள் எல்லாமே சோர்ந்து போயிருவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க புது பலன் அடைஞ்சு அவங்க கழுகு போல அவங்க எழும்புவாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, பலன் அடைவாங்க. ஆண்டு அதுக்கு வந்துட்டு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த சத்தியத்தை ஆசிர்வதிப்பாராக.